இப்ப நீ ஃப்ரீயா இருக்கியாம்மா? ம். இப்ப உன்னால என் ஃப்ளாட்டுக்கு வர முடியுமா? வரேம்மா. வாம்மா. ஒண்ணும் இல்லம்மா. காலையில நீ வந்தப்ப, என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தேன். அதான் சரியா பேச முடியல. நீ எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் சூழ்நிலை தானே. உங்க ஃப்ளாட்ட ரொம்ப அழகா அ வச்சிருக்கீங்கம்மா. அப்படியா? ஆ இதெல்லாம் என் மகன் அரேஞ்ச் பண்ணான். அங்கிள் கூட சேர்ந்து எல்லாத்தையும் அவன் தான் கிளீன் பண்ணுவான். ஓ! அது போக இங்க யாரும் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. நான் ம். சும்மா உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பேன். அதான். அப்புறமா நாங்கெல்லாம் வயசானவங்க இல்லையா? எங்களால இப்ப இருக்க மனுஷங்கள புரிஞ்சுக்கவே முடியல. யாரும் இங்க பொறுமையான மனநிலையிலே இல்ல. இதோ இங்க இருக்கு பாரு. இதோ இதுக்கு கிடைக்கிற மரியாதை கூட இப்ப பெரியவங்களுக்கு கிடைக்கிறது இல்லம்மா. யாருக்கும் அத பத்தி கவலை இல்ல. எல்லாரும் அப்படி இல்ல. பெரியவங்களுக்கு மதிப்பு குடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்கள என்னாலதாம்மா பார்க்க முடியல. பிறர் நலத்துக்காக யாரும் இருக்கிறது இல்ல. பொது நலமே இல்லாம போச்சு. என் மகன் கூட வெளிநாட்டுல வேலை பார்க்கறான். அ அ அவர் இங்க வர்றது இல்லையா? நீங்க 2 பேரும் தனியா தான் இங்க எப்பவும் இருப்பீங்களா? வேற யாரும் இல்லையா? எங்களுக்குன்னு வேற யாரும் இல்லம்மா. அவன் வந்தான்னா உண்டு. ஆ, ஆ, அவன் அவன் கடைசியா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. போன முறை வந்தப்ப கூட வெளியெல்லாம் எங்கள கூட்டிட்டு போனான். அப்படியா? ஆனா இப்ப நாங்க அவனுக்காக காத்துட்டு இருக்கோம். இன்னும் அவன் வரலம்மா. ரொம்ப ஆசையா இருக்கு அவன பாக்க. ஆ, நாம நினைச்சதுதான் இங்க எதுவும் நடக்க மாட்டேங்குதே. இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. முன்னாடிலாம் என் கவலைய சொல்றதுக்கு யாராவது இருந்தாங்க. இப்ப அதுக்கு கூட ஆள் இல்ல. சரி, நீ இங்கேயே இரு. நான் போய் உனக்கு ஸ்வீட் அ எடுத்துட்டு வரேன். ஐயோ! அதெல்லாம் வேண்டாம்மா. உட்காருங்கம்மா, பரவால்ல. அங்கிள் இருக்காருன்னு சொன்னீங்க, அவர அ காணோம். அவரா? அவரு உள்ள இருப்பாருமா. இருமா. இதோ இதோ இப்பவே போறேன். அவர கூப்பிடுறேன். இல்ல பரவால்லம்மா. சரி நான் அப்படியே கிளம்புறேன். என்னம்மா என்னாச்சு? இந்தா அ ஸ்வீட் சாப்பிடுமா. இல்ல எனக்கு ஸ்வீட் பிடிக்காதும்மா. ஒண்ணும் ஆகாது. முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்க. சாப்பிடாமயா போவ? உங்களுக்கு என்ன தேவை இருக்குமா? நீ முதல்ல ஸ்வீட்ட சாப்பிடு. அம்மா, நாங்க இருக்கிற ஃப்ளாட் இருக்குல்ல, அதான் உங்க பக்கத்து ஃப்ளாட். இதுக்கு முன்னாடி அங்க தங்கியிருந்தவங்களுக்கு ஐயய்யோ! தண்ணி கொட்டிடுச்சு. அத இங்க குடுங்க. குடுங்க நான் துடைக்கிறேன். ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா, இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. சரி நான் கிளம்புறேம்மா. அ, சரிம்மா. உனக்கு தெரியாதுன்னு ஏம்மா சொன்ன? அவகிட்ட உண்மைய சொல்லிருக்கலாம்ல. ஆனிக்ஸ் கார்ப்பரேஷன் அக்கௌண்ட்டை ரோனா கிட்ட கொடுத்தீங்களா? நோட்டிபிகேஷன் அப்படித்தானே சொல்லுது. அந்த அக்கௌண்ட் என்னது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் இருக்கும்ல. உனக்கு போன வருஷத்தோட குவார்ட்டர் ரிசல்ட் தெரியுமா? 30% டார்கெட் மிஸ் குறைஞ்சிருக்கு. ஆனா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல. நீங்க என்கிட்ட இதை டிஸ்கஸ் கூட பண்ணலையே. மிஸ்டர் ஆர்கோ முகர்ஜி, நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு வந்தீங்க. நாங்க எங்க வேலையை இப்படி தான் செய்வோம். வாங்க வாங்க உட்காருங்க முதல்ல. இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த டீல் முடிஞ்சது. இந்த டீலை எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எப்பவோ முடிச்சிருப்பேனா.
ஸ்பெஷல் பிரைசிங் அப்ரூவலை மறுபடியும் தர முடியாது. உங்களுக்கு புரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு அதை கேட்குறீங்க? அது எனக்கு புரியுது. சிறப்பான வேலையை அப்ரூவ் பண்றதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அது நல்லதுதான். நீங்க இதை அப்ரூவ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இதனால 75 கோடி லாஸ் ஆனா போர்டு உங்களை விடுமா? வாட் டு யூ மீன்? பிரைசிங் ஆர்டர் வந்திருக்கு. அவங்க அப்ரூவலும் முடிஞ்சது. திடீர்னு நீங்க என்னடானா எல்லாத்தையும் மாத்துறீங்க. நல்லா பாருங்க. பார்த்தாவது தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. 1 minute. Can you have a seat, please?